அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் கற்றல் மற்றும் பயிற்சிகள். உங்கள் மோகன். நாம் இன்னைக்கு கோரல் டிரா பாடத்தில் ஒரு சின்ன தந்திரத்தை பார்க்கலாம். கோரல் டிராவில் ஒரு வட்டத்தை உருவாக்குறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கோரல் டிராவில் இங்கே நம்ம கருவி பெட்டி இருக்குது பாருங்கள். இல்லை, நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இங்கே டூல் பாக்ஸ் இருக்குது. இந்த டூல் பாக்ஸில் பாருங்கள், இங்கே ஒரு எலிப்ஸ் அப்படின்ற ஒரு கருவி இருக்குது. எலிப்ஸ்னா தமிழில் நீள்வட்டம்னு பேர். நம்ம இந்த எலிப்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் பாருங்கள், நான் இங்கே கிளிக் பண்ணி என்னோடய மவுஸில் ஒரு வட்டத்தை வரைகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் இந்த வட்டம் சரியான முறையில் அமைய மாட்டேங்குது. எல்லா பக்கமும் அப்படியே இழுத்த மாதிரி வருது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இதுதான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வருது. அப்போ இந்த வட்டத்தை எப்படி நம்ம சரியான ஒரு வட்டத்தை எப்படி உருவாக்குறது? நீள்வட்டம் தான் நமக்கு கிடைக்குது. கோரல் டிராவில் இங்கே வட்டம் வடிவத்துக்கு உண்டான பாருங்கள், மேலே உங்களுக்கு இங்கே நம்ம இங்கே ஸ்டேட்டஸ் பாருங்கள், இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், எலிப்ஸ் அப்படின்ட்டு. அங்கே எலிப்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பை அப்படின்ற ஒரு கருவி இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்க் அப்படின்ற ஒரு கருவி இருக்குது. இந்த 3 கருவி, இந்த வட்டத்துக்கு சம்மந்தமான இந்த 3 தொடர்புடைய கருவியும் இருக்குது. இங்கே நம்ம இந்த வட்டத்தை இங்கே நம்ம வட்டம்ன்ற வார்த்தையே கோரல் டிராவில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா வட்டம்ன்றது நம்ம இங்கே இல்லவே இல்லை. இங்கே நீள்வட்டம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எலிப்ஸ் டூல் மட்டும்தான், F7 அதனுடைய ஷார்ட்கட்டு F7 எலிப்ஸ் டூல் மட்டும்தான் கொடுத்துருக்கு. எலிப்ஸ் டூலை வச்சு நம்ம எப்படி வட்டம் வரைகிறது? புதுசாக இந்த கோரல் டிராவை கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி இந்த வட்டம் வரைகிறது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எப்படி வரைஞ்சாலும் ஒரு வட்டத்தை சரியான முறையில் என்னால் உருவாக்க முடியல. அப்போ இந்த வட்டத்தை சரியான முறையில் உருவாக்குறதுக்கு உண்டான தந்திரம் என்ன அப்படின்றது தான். ஒரு வட்டத்தை உருவாக்குறதுக்கு உண்டான தந்திரத்தை கோரல் டிரா ரொம்ப அருமையாகவே கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. அது எப்படி வட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம கருவிப்பட்டையில் ஒரு செலக்ட் டூல் இருக்குது. இந்த எலிப்ஸ் அப்படின்ற செலக்ட் டூலை வச்சுக்கிறோம். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த கட்டுப்பாட்டு பலகையில் இருக்கக்கூடிய இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் விசையை அழுத்தினது மூலிமா கோரல் டிராவில் ஒரு வட்டத்தை உருவாக்க முடியும். ஒரு சீரான வட்டத்தை உருவாக்க முடியும். இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு வண்ணங்களை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பசுமையான வண்ணங்களை கொடுத்துக்கலாம். இப்படி தான், இதுதான் சீக்ரெட்டு. நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் விசையை அழுத்தி நம்ம இந்த வட்டத்தை கிளிக் பண்ணி எழுத்தோம் அப்படின்னம்னா ஒரு சமச்சீரான வட்டம் கிடைக்கும். இது அதுக்கப்புறம் இந்த விசைப்பலகையில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி அழுத்தி பாருங்கள், என்ன மாதிரியான வட்டங்கள் வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்ட்ரோல் கீயையும் ஷிஃப்ட் கீயையும் அழுத்திக்கிட்டு ஒரு வட்டத்தை முன்னையும் பின்னையும் இழுத்து பாருங்கள். அங்கே என்ன மாறுபாடு வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். அதே போல் தான் இந்த செவ்வகத்தையும் இங்கே நம்ம கோரல் டிராவில் கொடுத்துருக்கு. சதுரமாக போட்டு ஒரு ஐக்கான் தான் இருக்குது. சதுரமாக போட்டிருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம உடனே இழுத்தோம்னா சதுரம் வருமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சதுரம் வராது. அப்போ ஒரு சந்தேகம் நம்மக்கிட்ட இருக்கும், இங்கே சதுர ஐக்கான் இருக்குது, ஆனால் இழுத்தோம்னா சதுரமாக வரமாட்டேங்குது, அது ஒரு செவ்வகமாகவோ அல்லது மற்ற வடிவங்களோ இழுக்கிற மாதிரி இருக்குது, நான் சதுரத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றப்போ அதுக்குண்டான தந்திரங்கள் தான். ஒரு சரியான சதுரத்தை 2 வழிகளில் நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். ஒன்று, இங்கே பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அளவுகள், அதனுடைய அந்த ஆப்ஜெக்ட் சைஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் சைஸில் போய் ஒரு 2 அளவுகள் சமமான அளவுகளை கொடுத்து இந்த மாதிரி ஒரு சதுரமோ அல்லது வட்டத்தையோ உருவாக்கலாம். இன்னொரு வழி, குறுக்கு வழி, நம்மளுடைய விசைப்பலகையில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒரு சதுரத்தை அல்லது வட்டத்தை இரண்டையுமே எதை ஒன்று ஒரு பக்கம் கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் ஸ்பேஸில் கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறப்போ இந்த சதுரம் உருவாகுது. மற்ற இதில் இருக்கக்கூடிய தந்திரம் வேற ஒன்றும். நன்றி.